பெரிய சந்தோஷம் இல்லையா சாமி? இப்போ நம்ம பாடம் செய்கிறோம். பாடம் செஞ்சு பின்னாடி இப்போ ரொம்ப தெளிவு கிடைக்குது. படுத்ததுமே தூங்கிடுறோம். எந்த யோசனையும் வர்றதில்ல. எந்த பெரிய துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு குரு இருக்காரு. ரொம்ப தைரியம். இந்த தைரியம் எப்படி எங்களுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல சாமி. புதுசாக இருக்குது இந்த அனுபவமே. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். கோடிக்கணக்கான பணம் இருக்குது, எல்லாம் அவன் நினைச்சா வாங்கக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் ராத்திரி படுத்தா தூக்கம் வரல இல்லை. அடுத்த வேலை சோத்துக்கு வழியே இல்லை, அவன் படுத்தா தூங்கிடுறான் இல்லையா? உடனே பாடம் முடிஞ்சு ஆமாம் தூங்கிடுறான். ஏன் அப்படின்னா தூக்கம் மனிதனுக்கு எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது தெரியாது. ஒன்றும் தெரியாத என்னை போட்டு சாவடிக்கணும். மனிதனுக்கு தூக்கம் மூளையிலேருந்து வருது. அந்த மூளையில் இந்த பாடம் பண்ணும்போது காற்று ஏற்றுனா தன்னறியாமல் ஒரு சோக்கம் வருது இல்லையா? அந்த சோக்கம் தூங்க வைக்குது. மீதி 2 மணி நேரம் தூங்கினா கூட குழம்பிக்கினே தூங்கிக்கின்னு இருப்பான். கனவும் வர்றதில்ல, எதுவும் வராது. கனவு வர்றதே மூளையினுடைய பாதிப்புல தான். மூளை உறுதியாச்சுன்னா கனவு போயிடும். பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன்மா, அவன் பத்துக்குனே இருப்பான், ஓன்னு கத்துவான், கேட்டா பேய் வந்து அமுக்குதுன்னுவான், காட்டேரி வந்து வெட்டுதுன்னுவான், முனேஸ்வரன் வந்து கொல்லுதுன்னுவான். அதெல்லாம் இது பண்றவனுக்கு வராது அப்படின்னு. எத்தனை சாமி கும்பிட்டாலும் போகாதுமா, இதுல போயிடும். அதுதான் உங்களுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு. எங்களுக்கு பசங்களுக்கு எப்படி நம்ம எதிர்காலம் எப்படி செய்ய போகிறோம், யாரை பிடிக்க போகிறோமோ, சித்தப்பா வேணும், பெரியப்பா வேணும், சொந்த பந்தம்லாம் வேணும், இவங்களுக்கு நல்லது செய்யணுன்னாலும் ரொம்ப அதெல்லாம் நினச்சி நான் நிறைய குழம்பியிருக்கேன் சாமி. சரி, இப்போ வந்து யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, ஒரு தைரியம் இருக்கு சாமி. ஆமா, அது எப்படி? நீ அப்பவோ 4 பேரை பிடிச்சிருக்கணும், இப்போவோ 2 பேரை பிடிக்கணும். நீ தெரியுமா? தெரியுமா? யாரையும் பிடிக்காத எதுவுமே நடக்காது. யாரையாவது 2 பேரை பிடிக்கணும். ஒரு பொண்ணை 3 புள்ள இல்லை உனக்கு, அப்போ ஒரு பொண்ணை பிடிக்கணும், பணத்தையும் பிடிக்கணும். இது 2ம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா யார் தயவு